எழுதின செய்தி 18ஆம் அதிகாரம் வாழ்வு தரும் வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோர் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அழுத்துவது அவர்களுக்கு நல்லது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகவலை தன்மையான நாளையும் ஆசிரியருக்கு அதிகாரத்தோடு பிரசனத்தை தந்து இன்று எங்களுக்கென்று உங்களுடைய சித்தம் என்ன என்பதற்கு கொடுத்திருக்கின்ற உங்களுடைய வேத சத்தியங்களை கேட்டதோடு மட்டுமல்லாமல் அதை நாம் தியானிக்கின்ற நல்ல நேரத்தில் கூடி மறைத்து நீரே முழுமையாக வெளிப்பட்டு உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினால் இப்போது கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நல்ல தகப்பனே, உங்களுடைய சித்தத்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட உங்களுடைய பிரியமான பிள்ளைகளாக வாழ சொர்க்க ராஜ்யத்தில் மேன்மை உள்ளவர்களாக பிரவேசிக்க அடியார்கள் ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவர் மீட்பவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நல்லதாகவே அமர்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த இந்த வருடத்தில் 10 மாதங்களில் ஆண்டவர் எவ்வளவோ பெரிய இடர்பாடுகளில் இருந்து, கொடிய கொள்ளை நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து அவருடைய பராமரிப்பிலே பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நாம் எல்லோரும் நிச்சயமாக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மற்ற நாட்களை விட மற்ற வருடங்களை விட இந்த வருடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பராமரிப்பு இந்த நாட்களிலே, இந்த கொள்ளை நோய் நாட்களிலே நம்மை சூழ்ந்திருக்கின்றது, நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நிச்சயமாக எல்லோரும் அறிவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்ட அத்தனை பேரிலும் ஆண்டவர் அன்போடு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகின்றது, உணர்ந்திருக்கின்றோம். நம் எல்லோரையும், முக்கியமாக நம் திருச்சபை, நம்முடைய குருசேகரத்தில் உள்ள ஒருவரை கூட ஆண்டவர் கைவிடவில்லை, எல்லோரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கடந்த 10 மாதங்களை பாதுகாத்த கடவுள் இந்த 11ஆவது மாதத்திலும் நம்ம எல்லோரும் கூட இருந்து அவர் இன்று நமக்கு கூறும் வார்த்தைகளை நாம் பின்பற்றி நடக்க ஆவியானவரை நமக்கு துணையாக அனுப்ப வேண்டிக் கொள்வோம். இந்த நாள் நவம்பர் மாதத்தின் முதல் நாள். அதோடு இன்று ஓய்வு நாளாகவும் இருப்பதால் இந்த முதல் நாளுக்கான விசேஷித்த ஆசீர்வாத வார்த்தைகள்
வாக்குறுதி ஆராதனை என்றெல்லாம் இல்லாமல் நம்முடைய ஓய்வு நாள் ஆராதனைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி. முக்கியமாக இன்று நாம் கேட்பது போல சிறு குழந்தைகளை போல வாருங்கள் விண்ணரசு உங்களுக்கு. சிறு குழந்தைகளை போல வாருங்கள், விண்ணரசு உங்களுக்கு உரியது. விண்ணரசில் நீங்கள் மேன்மையுள்ளவர்களாக பெரியவர்களாக இருக்க முடியும் என்பதை சிறு பிள்ளைகளின் மூலமாக நமக்கு ஆண்டவர் இன்று நமது தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தியானிக்க வேண்டிய செம்பொருளாக நம்பிக்கையில் பற்றுறுதியில் பேணி வளர்த்தல் வளருதல். நம்பிக்கையில் பேணி வளர்தல் வளர்க்கப்படுதல். Nurturing the faith. இன்று நாம் கேட்ட சுவிசேஷ வேத பாடத்திலே இயேசுவை அவருடைய சீடர்கள் அணுகி ஒரு உன்னதமான ஒரு கேள்வியை கேட்கிறார். உன்னதமான கேள்வி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பெற வேண்டிய இறுதி சாக்கியம் என்று சொல்ல போனால் சொர்க்க ராஜ்யத்திலே பெரியவனாக இருக்க வேண்டும். சொர்க்க ராஜ்யத்திலே மிக பெரியவனாக நான் ஆக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யார் பெரியவன்? சொர்க்க ராஜ்யத்திலே யார் பெரியவன் என்று கேள்வி கேட்டுள்ளார். ஏனெனில் அவர்கள் மத்தியிலே நிறைய கேள்விகள் எல்லாம் வந்துருந்துச்சு. யார் பெரியவர்? நம்ம எல்லாருக்குள்ளேயே யார் பெரியவன் என்ற தர்க்கங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. இப்பொழுது சொர்க்க ராஜ்யத்தில் விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று ஆண்டவரிடம் சீஷர்கள் கேள்வி கேட்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 28வது வசனம் யாராவது படிக்கல? லூக்கா 7:20. ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானியை பார்க்கிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவராய் இருக்கிறவர் அவரையும் விட பெரியவராய் இருக்கிறார். இப்போ எல்லாருக்கும் கண்கூட பார்த்த பெரியவர், உலகிலே பிறந்த அனைத்து மாநிலங்களுக்கு மத்தியிலும் பெரியவர் என்று சொல்ல போனால் யோவான் ஸ்நானியை போல பெரிய மகத்துவமானவர் ஒருவரும் இல்லை என்று ஆணித்தரமாக திட்டவட்டமாக சொல்லுகிறார். இருந்தாலும் அவனையும் விட பெரியவராக ஆக முடியும். யார் என்றால் சிறுவர்களைப் போல நீங்கள் மாறினால், சிறுவர்களைப் போல மாறி சொர்க்க ராஜ்யத்தில் சிறியவனாக இருந்தாலும் யோவானை விட மகத்துவமானவராக இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் சொர்க்க ராஜ்யத்தில். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யார் பெரியவர்? இந்த உலகை விட்டு விண்ணுலகம் சென்று விண்ணரசிலே நுழையும் பொழுது அங்கே நீ பெரியவனாக இருப்பாயா? இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுக்கு கொடுத்த பதிலின் மூலமாக நம் எல்லோரையும் ஆண்டவர் கற்பிக்கின்றார். எல்லோருக்கும் கற்பிக்கின்ற வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள். விண்ணரசில் புக மாட்டீர்கள். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். விண்ணரசில் மிக பெரியவர் யார்? இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்திக் கொடுத்தவர்கள் பெரியவர்கள் என்று அருமையாக ஆண்டவர் விண்ணரசிலே நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்
என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றார். நம்பிக்கையை பேணி வளர்த்தல் என்று செம்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செம்பொருளுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான வேத பாடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையை முன்னிறுத்தி இவனை போல நீங்கள் மாறுங்கள் விண்ணரசு என்று சொல்லுகிறார். ஆம்பியமான சகோதர சகோதரி, நம்பிக்கை விசுவாசம், நம்பிக்கை விசுவாசம் என்று நாம் சொல்லுகின்ற காரியம் ஒவ்வொரு மனிதனிலும், மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய என்று சொல்வதை விட இருக்கின்ற ஒரு மனித தன்மை நம்பிக்கை. நம்ப வேண்டும். எதிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது வேறு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கையிலேயே வாழ்கிறார். பிறந்த நேரத்திலிருந்து அவன் இந்த உலகை விட்டு செல்லும் நாள் வரை அவன் வாழும் ஒவ்வொரு நாளுமே நம்பிக்கையில் வாழுகின்ற நாட்கள். இந்த நம்பிக்கை என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். சொல்லுங்க, என்ன பார்க்கலாம்? எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே 11வது அதிகாரம் முதல் வசனம் படிக்கல. காணப்படாதவைகளே நிச்சயமாயிருக்கிறது. அடுத்தது, அதனாலே காணாதவைகள் நடக்கும் என்று நம்புவது உறுதி. நாம் கண்ணால் காணாதவைகள் காணப்படும் என்று உறுதியாக இருப்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை இப்பொழுது நாம் கேட்ட செம்பொருள் என்று சொல்ல போனால் அதை பேணி வளர்த்த, அந்த நம்பிக்கையிலே பேணி வளர்த்த, யாரை பேணி வளர்த்த? தன்னையே முதலில் பேணி வளர்க்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும். எப்படி பேணி வளர்த்தல் என்று சொல்லப்போனால், ஒரு விவசாயியை பற்றி இப்போதைக்கு நியூஸ்ல எல்லாம் நிறைய வெளிவந்தவங்க பேசப்படுகின்றவர்கள் விவசாயிகள். இந்த விவசாயிகளை பற்றி சொல்ல போனோம் என்றால், அவர் ஒரு நல்ல விவசாயத்தை செய்து அதன் பலனை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அவர் செய்கின்ற ஆயத்தங்கள், அந்த பயிர், அவர் விதைக்கின்ற விதையில் இருந்து வருகின்ற பயிர் எப்படியெல்லாம் வளர வேண்டும், வளர்ந்து எப்படி என்ன பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு, நல்ல பலனை பெற வேண்டும் என்றால் அவர் முதலில் இருந்து எப்படியெல்லாம் தன்னை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை அழகாக காட்டுகிறது. ஆழ உழுது மேலே விதை என்று சொல்வார். ஆழ உழுது நிலத்தை எவ்வளவு முடியுமோ மணலை போன்று மண் மாறும் வரை உழுது, அதன் பிறகு நேரம் வரும் பொழுது மேலாக உழுது விதை விதைக்கிறார். விதையை விதைத்து விட்டு அவர் வீட்டிலே அமைதியாக இருக்கின்றார், படம் துவங்குகின்றார். அவர் விதையை விதைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யல, ஒவ்வொரு அந்த விதை மலைக்கலையா என்று அவர் என்ன செய்யறார், பார்த்துட்டே இருக்கிறார். விதைத்தால் விதைத்த விதை முளைக்கும் என்று ஆண்டவர்கள் நம்பிக்கை கொண்டு நிம்மதியாக இருக்கின்றார். மழை விழும் பொழுது அந்த விதைக்கப்பட்ட நெல் பயிர்கள் முளைக்கின்றன. பயிர்கள் முளைப்பதோடு பக்கத்துல களைகளும் முளைக்கின்றன. பயிர்கள் ஒரு பருவத்திற்கு வந்த பிறகு அவர் செய்கின்ற முதல் வேலையாக களை எடுப்பது. களை எடுக்கின்றார். நல்ல பயிர்களை விட்டுவிட்டு களைகளை எல்லாம் பிடுங்கி எரிக்கின்றார். களைகளை பிடுங்கிய பிறகு பயிர் இன்னும் தகுந்த நிலைக்கு வந்த பொழுது தண்ணீர் பாய்ச்சுகின்றார்கள், அல்லது மழைக்காக காத்திருக்கின்றார்கள்.
மழை நீர் வந்துவிட்டால் அவர்கள் தேவையான உரம் விதைக்கின்றார். உரத்தை விதைக்க வேண்டும். தேவையான உரத்தை கொடுக்கிறாங்க. பயிர் நல்லா வளர்வதோடு மட்டுமல்லாமல் அது மலர்ந்து சரியான தானியத்தை கொடுக்க வரும் நேரம் வரை அந்த விவசாயி காத்திருக்கிறார். அந்த முழு விளைச்சலையும் பார்க்கும் பொழுது அவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உழுதான், விதைத்தான், களை எடுத்தான், உரம் கொடுத்தான், தண்ணீர் பாய்ச்சினால் அவன் எல்லாவற்றின் பலனையும் அவன் முழு விளைச்சலிலே காணுகிறான். விவசாயி ஒரு நல்ல உதாரணம். அவர் நிலத்தை உழுவதிலிருந்து முழு பலனையும் காணும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். பேணி வளர்த்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய விவசாய காரியங்களிலே கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய கவனம் முழுவதும் அவருடைய விவசாயத்திலே அந்த பயிர்களை பேணி வளர்த்தார். 127 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதிலும் ஒரு மனிதனுடைய வாழ வயதிலே அவன் பெற்றெடுக்கும் பிள்ளைகளால் அவன் மகிமைப்படுத்தப்படுவான். அவனுடைய பிள்ளைகளால் அவன் மகிமைப்படுத்தப்படுவான் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த கர்த்தரால் வரும் சுதந்திரங்களை நாம் எப்படி பேணி வளர்க்க வேண்டும் என்று இன்று நமக்கு சொல்லப்படுகிறது. பேணி வளர்த்தல் நம்பிக்கை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் படித்தது போல இன்னொரு முறை படிக்கலாம் பார்க்கலாம். எபிரேயர் 11. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே நாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தேசம் எல்லாமே பேணி வளர்க்கப்பட வேண்டும். பேணி வளர்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பேணி வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுடைய கேள்விக்கு பதிலாக முன்னிறுத்துகிறார். தன்னுடைய சீடர்களின் கேள்விக்கு பதிலாக முன்னிறுத்துகிறார். ஏனெனில் பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளையை முன்னிறுத்தி நீங்கள் சொர்க்கராஜ்யத்தில் பிரவேசிக்க நினைத்தார், சொர்க்கராஜ்யத்தில் மிக பெரியவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த சிறு பிள்ளையை போல மாறுங்கள், மனம் மாறுங்கள் என்று சொன்னார். சிறு பிள்ளையை போல் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டார். மனம் திரும்பி என்று சொல்லுகிறார். ஏனெனில் மனம் திரும்பி என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை மனம் திரும்புதல் என்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் என்பது மட்டுமல்ல, இங்கே வேறு விதமான மனம் திரும்புதலை சொல்லுகிறார். டேர்னிங் பேக், டேர்னிங் பாயிண்ட். தமிழ் டைம்ல சொல்லுவாங்க அபவுட் டர்ன் சொல்லுவாங்க. அபவுட் டர்ன் கம்ப்ளீட்டா நாம் இருக்கின்ற திசையிலிருந்து ஆப்போசிட் திசைக்கு மாற வேண்டும். மனம் மாற வேண்டும். எப்படிப்பட்ட மனம் மாறுதலை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார் என்றால், அப்போஸ்தலர்கள் இந்த நேரம் வரை ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரம் வரை சொர்க்கராஜ்யம் என்றால் என்ன என்பதை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாது. அதனாலதான் யோவானும் அவருடைய அண்ணன் யாக்கோபும் ஏசாமிகிட்ட அவன் அம்மாவும் சப்போர்ட் கூட்டிட்டு போய் என்ன கேட்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களில் ஒருவர் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம், அவர்கள் நினைத்த சொர்க்க ராஜ்யம், ஆண்டவர் ஏசாமி உருவாக்க போகின்ற ராஜ்யம் என்று சொல்ல போனால் ஏதோ இந்த உலக
அளவிலே இருக்கின்ற கிங்டம்ஸ், அரசாட்சிகள், அரசாங்கங்கள், அரசுகள் என்று சொல்லப்போனால் அவைகளிலே எப்படி இருக்கின்றதோ, யார் யாருடைய எத்தனையோ வகையான எத்தனையோ பேருடைய அரசாங்கங்களை நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மட்டுமே அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஏனெனில் அந்த ரோம அரசாட்சி ஒழிந்து இஸ்ரேலர்களுக்கு என்று ஒரு புதிய ஆட்சி உருவாக்கி அந்த ஆட்சியிலே அரசனாக இருக்க போகின்ற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த ஆட்சியிலே நாங்கள் எங்களில் ஒருவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்தால், வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருந்தால் நல்லது என்று கேட்க செல்லும் பொழுதே அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல வருகின்ற சொர்க்கராஜ்யம் எது, விண் அரசு எது, அவர் உருவாக்க போகின்ற அரசு எது, எப்படிப்பட்டது என்பதை அறியாதிருந்தார். அதனால்தான் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கின்ற, தெரிந்திருக்கின்ற, புரிந்து வைத்திருக்கின்ற அரசு என்றால் என்ன என்ற அந்த நிலையிலிருந்து முழுமையாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். முழுமையாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த உலக பிரகாரமான அரசாட்சியின்படி அல்ல. சொர்க்க ராஜ்யத்திலே நீங்கள் முதலானவனாக பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சிறு பிள்ளையை போல மாறுங்கள். சிறு பிள்ளையை போல மாறுங்கள். சிறு பிள்ளையை போல மாறுங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான அரசாட்சியில் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக கொண்ட விண்ணக ராஜ்யத்திலே நீங்கள் பெரியவராக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான சொல்கிறார். உதாரணம் அவர் கொடுக்கின்ற உதாரணம் சிறு பிள்ளை. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றால் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தது. சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடம் கொண்டு வந்த அம்மாமார்களை பார்த்து சீசர்கள் கூட என்ன செய்றாங்க, கொண்டு போவோம் நடத்துறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் சொர்க்க ராஜ்யம் அவர்களது, சொர்க்க ராஜ்யம் அவர்களதே என்று சொல்லுகிறார். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், சொர்க்க ராஜ்யத்தின் சுதந்திரதாரர்கள் அவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சிறு பிள்ளைகளில் ஒருவரை எடுத்து இந்த பிள்ளையை போன்று நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்வதிலே அந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவர் எதை கண்டார், எதை நமக்கு எடுத்துரைக்க வருகின்றார் என்று பார்த்தோம் என்றால், சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்திக் கொள்பவரே, சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே சொர்க்க ராஜ்யத்தில் பெரியவர் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 15, நீதிமொழிகள் 15 33வது வசனம். எல்லாரும் நல்லா தெரிஞ்ச வசனம் படிக்கல. ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல், ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல், அது மட்டுமல்ல தாழ்வை, அங்கே நம்மை தம்மையே நாம் தாழ்த்தினோம் என்றால் மேன்மை தானாக வருகின்றது, மேன்மை தானாக வருகின்றது என்பதை நாம் மேன்மை அடைய தாழ்மையே வழி, மேன்மை அடைய தாழ்மையே வழி என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது. அதே போன்று 18வது அதிகாரம், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 12வது வசனம் படிக்கல. முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து வருவது அழிவு. ஆனால் மேன்மை அடைய தாழ்மையே வழி. மேன்மை அடைய வேண்டும், எல்லோரையும் விட பெரியவனாக இருக்க வேண்டும் என்று சீடர்கள் வேண்டும் பொழுது, கேட்கும் பொழுது தாழ்மை, தாழ்மையே உன்னை மேன்மை அடைய செய்யும் என்று தாழ்மையை குறித்து மிகவும் அழகாக இன்னும் எத்தனையோ பதிவுகள் நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டது. தாழ்மையின் சிறப்பு என்ன என்பதை, தாழ்மையை மேன்மைப்படுத்தினால் நிச்சயமாக நீ மேன்மை அடைவாய். சிறு பிள்ளைகள் மத்தியில், சிறு பிள்ளைகளை பார்த்தாலே யாருக்குமே எல்லாருக்குமே இப்போதைக்கு நம்மளுக்கு
கொரோனாவின் கொடுமையினால் நம்ம சின்ன பிள்ளைகளை பார்க்க போட முடியாது. ஆலயத்தில் சின்ன பிள்ளைகள் 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள், சிறுவ 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் வரக்கூடாது என்று சொல்லியிருப்பதால் அந்த உண்மையிலேயே யாருடைய சொர்க்கராட்சி இருக்குதோ அவர்களை பார்க்க முடியாது. யார் என்றாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளை எப்படிப்பட்ட அரக்கனாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளை காணும் பொழுது, பார்க்கும் பொழுது முகத்திலே ஒரு சந்தோஷத்தை காண முடியும். சிறு பிள்ளைகளில் இருக்கின்ற குணாதிசயங்களிலே மிகவும் மேன்மையானது அவருடைய தாழ்மை. தாழ்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எல்லாவற்றுக்குமே சார்ந்திருப்பவர்கள். குழந்தைகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் என்ன தேவை என்று நினைக்கின்றார்களோ எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு என்று என் அப்பா இருக்கின்றார், என் அம்மா இருக்கின்றார், ஆண்டவர் இருக்கின்றார் என்று சொல்வதற்கு முடியும். ஒரு பள்ளி மேலாளர் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. பள்ளிக்கூடத்தை பற்றி எல்லாரும் நல்லா தெரியும். பள்ளிக்கூடத்தில் வருஷத்தில் ஒருத்தர் என்ன நடக்கும், இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்ஷனில் வருகின்ற இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு வகுப்பாக சென்று வகுப்புகளை இன்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருப்பார், ஆய்வு செய்து கொண்டிருப்பார். அப்படி ஆய்வு செய்த வந்த ஆய்வாளர் ஒவ்வொரு வகுப்புகளுக்காக சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது முதலாம் வகுப்பிலே வந்து அவர் அமர்ந்து ஆசிரியரை பாடம் நடத்த சொல்கின்றார். ஆசிரியர் முதல் உதவி என்ற பாடத்தை நடத்துகின்றார். அந்த முதல் உதவி என்ற பாடத்தை நடத்தி அதில் நமக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது துன்பம் வந்துவிட்டார், ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டார், முதலில் நாடுவது பெரியோரை நாட வேண்டும், பெற்றோரை நாட வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கின்றார். அப்போ இந்த மேலாளர் என்ன செய்யறாரு, ஒரு குழந்தையை எழுப்பி உன்னை தேல் கடிச்சிச்சுன்னா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கிறேன். உன்னைய தேல் கடிச்சிச்சுன்னா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கிறேன். அந்த குழந்தை எந்த விதமான ப்ரீ திங்கிங் இல்லாம ஏசப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதை கேட்ட அந்த மேலாளர் உண்மையிலேயே அவருடைய குணாதிசயங்களிலே மிகவும் சிறப்பான ஒன்று என்ன என்றால் லஞ்சம் வாங்குவது. அவருடைய குணாதிசயங்களிலே மிகவும் மேலான ஒரு குணாதிசயம் லஞ்சம் வாங்குவது. அந்த ஒவ்வொரு வகுப்பிலும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியர்களிடமிருந்து அவர் எதிர்பார்க்கின்ற லஞ்சம் இருக்கின்றது. இதையெல்லாம் இப்படியெல்லாம் அவர் வசூல் பண்ணி வைத்திருக்கின்றார். அப்படி வசூலெல்லாம் முடிந்து இந்த முதல் வகுப்பிலே இந்த சிறு குழந்தை, அவள் பெயர் லக்ஷ்மி எழுந்து எனக்கு தேல் கடிச்சிருச்சாங்க, யாருக்கு சொல்றது, என் அப்பா அம்மா பக்கத்துல இல்லை, பெரியவங்க சொல்றத யாரும் இல்லை, நான் ஏசப்பா தான் சொல்லுவேன், ஏசப்பா என்னை பார்த்தான், ஏசப்பா தான் என்னோட முதல் உதவி. ஏசப்பாவிடம் முதல் உதவி செய்பவராக நாட சிறப்பான ஒரு காரியம். முதல் உதவியாக நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். அடுத்தது பெற்றோரை சார்ந்திருக்க வேண்டும், பெரியவர்களை சார்ந்திருக்க வேண்டும். சார்ந்திருத்தல் என்பது குழந்தைகளுக்கே என்று உரித்தான ஒரு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை ஆண்டவர் நமக்கு பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். பெரியவர்களாக இருக்கின்றன எல்லா நிலையிலும் பெரிய நிலையிலே திங்க் பண்ணக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடிய அளவிலே இருக்கின்றன. குழந்தைகளை போல எண்ணுவதற்கு நாம் ஆரம்பிக்க வேண்டும். குழந்தை தன்மை நம்மிலே இருக்க வேண்டும். அந்த குழந்தை தன்மை நம்மிலே இருந்தால் யாரை காணலாம்? அவர்களிலே குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அந்த குணத்தால் ஒன்றுபட்டிருக்கின்ற, கடவுளோடு ஒன்றுபட்டிருக்கின்ற குழந்தைகளை பேணி பாதுகாக்க
இன்று நம்முடைய திருச்சபை நம்மை அழைக்கின்றது. குழந்தைகளை நம்பிக்கையிலே பேணி வளர்க்க வேண்டும். நம்பிக்கையிலே பேணி வளர்க்க வேண்டும். அது அவர்களுடைய தாழ்மை தன்மையாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கின்றவர்கள், பெற்றோரை சார்ந்திருக்கின்றவர்கள், பெரியோரை சார்ந்திருக்கின்றவர்கள் என்று அந்த சார்ந்திருத்தலை பெரிதுபடுத்துகின்ற ஆண்டவர் நம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுப்பது நம்மளே எத்தனை பேர் அவர் எனக்கு வேணும், அவர் இருந்தால் தான் நான் செய்ய முடியும், அவர் மற்றவர்கள் மீது சார்ந்திருத்தல் என்பது நிறைய பேருக்கு இல்லை. நான் இண்டிபெண்டாக இருக்கணும், நான் யாரையும் நம்பி வாழக்கூடாது, எல்லாம் யாரையும் சார்ந்திருக்க நான் கூடாது, சார்ந்திராது நான் வாழ எனக்கு எல்லா வகையான வசதியும் வேண்டும் என்று வசதிகளை தேடி, பதவிகளை தேடி, பட்டங்களை தேடி நம்மையே பெரியவர்கள், இந்த உலகிற்கு பெரியவர்களாக காட்டினாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்றால் நம்மையே காத்து குழந்தைகளை போல நம்மை மாற்ற வேண்டும். முக்கியமாக தாழ்ந்த உள்ளம், தாழ்வு உள்ளம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளைப் போல பெற்றோரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நிச்சயமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க, சார்பு நிலை என்று சொல்லப்போனால் எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, எதுக்குமே அவங்க கவலைப்படலை. ஏன்னாக்க அவங்களுடைய நன்மையை, அவருடைய நலத்தை நாடி நிற்பவர்கள், நலத்தை பார்க்க வேண்டும் என்று இருப்பவர்கள் பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவளுக்கு என்னமோ ஆச்சுனாங்க முதல்ல ஓடி போகிறது அம்மா, ரெண்டாவது அப்பா, எல்லாருமே அவளுக்கு கிடைக்கும். யாரை சார்ந்திருக்க வேண்டும்? அப்பாவை அம்மாவை சார்ந்திருக்க வேண்டும். சார்ந்திருக்க பெரியவர்களாக வளர்ந்திருக்கின்றன நாம் எல்லோருடைய சார்பு நிலையும் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் சார்ந்திருந்தோம் என்றால் அவர் நம்மை நம்முடைய கஷ்டங்கள் ஓடி வந்து, அம்மா வந்து எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மை ஓடி வந்து நம்மை தேடி வந்து காத்துக் கொள்வார். இந்த நாள் வரை காத்துக்கொண்ட கடவுள் வர இருக்கிற நாடுகளில் இவற்றை எல்லாவற்றையும் விட இன்னொன்று சொல்ல போனால் உண்மைத்தன்மை ட்ரூத். அந்த உண்மைத்தன்மை அவர்களிலே காணப்படுகின்றது. பிள்ளைகளிடம் அந்த உண்மைத்தன்மையை என்னதான் இருந்தாலும் நீங்க எவ்வளவுதான் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் என்ன வருவாங்களா, அவங்க வரும்போது என்ன கேட்கறாங்க, கேட்கும்போது நான் சொல்லணுமா சொல்லி சொன்னாலும் எங்க அம்மா இதை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா நீங்க வருவீங்க, வந்தா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் இப்படித்தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு உண்மையை சொல்லுவாங்க. சிறு பிள்ளைகளிடம் நான் காணும் மிகவும் ஒரு நல்ல பழக்கம், நல்ல குணம் என்று சொல்ல போனால் உண்மையே பேசுவாங்க. குடிகார உண்மையை தான் பேசணும். அதுபோல நம்முடைய அருமையான பிள்ளை செல்வங்கள் அவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற, ஏனெனில் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்த்தர் கொடுத்திருக்கின்ற முக்கியமான குணங்களிலே ஒன்று உண்மை பேசுதல். அடுத்ததாக அவரையே நாடி இருத்தல். அடுத்ததாக தன்னையே தாழ்த்துதல். அந்த தன்னையே தாழ்த்துதலிலே யோவான் ஸ்நானியை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் தான் இந்த உலகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரே பெரியவர். ஏனெனில் தன்னையே தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார்? அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்வதற்கு அவருடைய பாரபட்சங்களின் வாரை அவருக்கு தகுதியற்றவன் நான் என்று தன்னையே தாழ்த்துகின்றார். அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் உள்ள அத்தனை மனிதர்களை விட உயரமான இடத்தில் வைக்கின்றார். இந்த உலகத்தில் பிறந்த தாயின் வயிற்றில் பிறந்தவர்களிலே, ஸ்ரீயின் வயிற்றில் பிறந்தவர்களிலே மிகவும் பெரியவன் என்று சொல்ல போனால் யோவான் ஸ்நானி என்று உயர்த்தி காட்டுகின்றார். ஏனெனில் அவருடைய தாழ்மை. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அவருடைய பாதரட்சைகளில் வாரை அவளுக்கு போல தகுதியற்றவர் என்று யோவான் சொன்னது போல அருமையான பிள்ளை செல்வங்களும் எதை செய்ய சொல்லுகின்றீர்களோ உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். பச்சை மண் என்று சொன்னார். பச்சை மண் என்று சொல்வதற்கு காரணம், பச்சை மண்ணா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பச்சை மண்ணை நாம் எப்படி விரும்புகின்றோமோ அப்படி நாம் படைத்தெடுக்க முடியும். அதே போன்று இந்த சிறு
நினைக்கின்றோமோ அப்படி நாம் அவர்களை வளர்க்க முடியும். நாம் பேணி பாதுகாத்து வளர்ப்பதிலே அவர்கள் பெரியவர்கள் ஆகின்றார். ஆனால் இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்துக்கின்றோம், எதை முக்கியத்துவப்படுத்துகின்றோம். இப்போ சின்ன பிள்ளைய பிறந்த உடனேயே பிறந்த நாளில் இருந்து அவன் என்ன செய்யணும், என்னவா வரணும், அவன் என்னவா வந்து அவன் என்னவா வந்தா நம்மளுக்கு என்ன செய்வான் என்ற பண பயிர்களாக வளர்க்க முயற்சி செய்கின்றோம். பண பயிர்களாக வளர அவர்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பண பயிராக வளர பிள்ளைக்கு தேவையானவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். பிள்ளையை சொன்னது போல தாழ்மை உணர்வு உள்ளவனாக மற்றவர்களை பெற்றோர் கடவுளை சார்ந்திருப்பவனாக பேசும் வார்த்தைகளில் எல்லாம் உண்மையே பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுபவனாக இருக்க நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். இந்த அருமையான நாளிலே உலக அளவிலே ஞாயிறு பள்ளி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஞாயிறு பள்ளிகளிலே ஆசிரியர் பெறுபவர்கள் உண்மையிலே நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள். ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு நாம் எல்லோரும் உண்மையிலேயே கடமைப்பட்டவர்கள். அவர்கள் நமக்கு பதிலாக நம்முடைய சிறு பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை பேணி வளர்க்கின்றார்கள். நம்பிக்கையிலே பேணி வளர்க்கின்றார்கள். நம்பிக்கையிலே நம்முடைய சிறு குழந்தைகளை பேணி வளர்க்கின்ற அவர்களுக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய நாள். அவர்கள் மூலமாக இந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்களின் மூலமாக சிறப்பான முறையில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் பெரியவர்கள் ஆனாலும் அந்த வளர்ப்பை மறக்க மாட்டார்கள். பச்சை மண்ணாக இருந்தபோது அவர்களை படைத்தெடுத்த விதம் எப்படியோ அதே போன்று அவர்கள் வாழ்வார்கள், வளர்வார்கள். குழந்தை செல்வங்களை பணப்பயிராக வளர்ப்பது என்பது இன்றைய நாளில் ஒரு கட்டாயமாகப்படுகின்றது. அவ்வளவுதான், வேற நம்ம எல்லாரும் விருப்பப்பட்டு நம்ம என் பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவன் பணம் சம்பாதிச்சா போதும், பணம் தொற்ற மரமா இருந்தா போதும் என்று நாம் நினைப்பது அல்ல. நம்முடைய நேச்சர் அப்படி இல்லை. ஆனா இன்றைய உலகம் நம்மை அந்த நிலைக்கு மாற்றி இருக்கின்றது. அவனுக்குள்ள மட்டும் இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கினா என் பிள்ளையும் அவன் வாங்கின சம்பளம் மாதிரி வாங்குறதுக்கு நான் என் பிள்ளையை உருவாக்கணும் என்ற ஆசை வருகின்றது. உலகம் உருவாக்குகின்றது. அதனாலதான் ஆண்டவர் இயேசுசாமி பவுலடிகள் மூலமாக இன்றைக்கு வாசிக்கிற முதல் வேத படத்துல நாம் எவைகளையெல்லாம் அஸ்திரங்களாக பயன்படுத்த வேண்டும், நாம் யாருன்னெல்லாம் போராட வேண்டும் என்று சொல்றாங்க. எபேசியர் நிருபத்திலே 16வது அதிகாரம் 6வது அதிகாரம் 10 இதுல 12வது வசனம் படிக்கல. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நாம் போராட வேண்டும். அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த குணாதிசயங்கள் ஆண்டவர் சொர்க்க ராஜ்யத்திலே பெரியவனாக இருக்க வேண்டும் இருப்பதற்கு என்று கொடுக்கின்ற குணாதிசயங்கள் தாழ்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, சார்ந்திருத்தல், உண்மையை பேசுதல் என்ற தன்மைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த பெற்றுக்கொள்ளுகின்ற வழியிலே நம்மோடு போராடுகின்றவர்கள் எத்தனையோ பெரிய பெரிய நிலையில் இருக்கின்றவர்கள். அவர்கள் எல்லோரையும் சாத்தானோட போராடணும். சாத்தான் தான் அந்த பெரியவங்க அதிகாரம் எல்லாத்தையுமே உருவாக்கி அவர்களை ஆண்டு கொண்டிருப்பவர். அவனுக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய அஸ்திரங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பவுலடிகள் மூலமாக
இப்போ தாவீதை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். தாவீது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவர். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28-40 வரை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னால், அதில் சவுல் பயந்து கொண்டிருக்கிறார். எதற்கு? கோலியாத்தோடு சண்டை போட வேண்டுமே என்று பயந்து கொண்டிருக்கின்றார். யார் நமக்காக போராடுவார் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த தாவீது தன்னை நான் போய் அவங்களோட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்றாரு? அவருடைய படைக்கலன்கள் எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்து அணிய சொல்லுகின்றார். அணிந்து கொள்ளுகின்றார். அணிந்து கொண்டு நடந்து பார்க்கின்றாங்க. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் உங்கள் மாதிரி ஆட்களுக்கு. யாருக்கு? கடவுளை கேடயமாக கொண்ட நான் இந்த கேடயத்தை பிடிக்க மாட்டேன் என்று அருமையாக சொல்லுகிறார். இதெல்லாம் எனக்கு சரி வராது, எனக்கு கடவுள் கொண்டிருக்கிற வழி போதும் என்று அவனோட கல்லோட போகிறார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய அஸ்திரம் ஆண்டவர் மீது சார்ந்தது, ஆண்டவரை சார்ந்திருக்கிறது. அதே போன்று நாம் எல்லோருக்கும் அணிகலன்களாக பவுலடிகளார் சொல்லுவது, உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம். எப்படிப்பட்ட தீயோர்கள்? ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டுமல்ல, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் எல்லாவற்றோடும் நீங்கள் என்ன செய்யலாம்? தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். அந்த தீக்கணைகளை எல்லாம், தீயோனிடமிருந்து வருகின்ற தீக்கணைகளை எல்லாம் நாம் அணைத்து விட வேண்டும் என்றால் நம்முடைய அஸ்திரங்களாக தரித்துக் கொள்ள வேண்டியவைகள் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றது. உண்மை, சிறு பிள்ளைகளுக்கு என்ற அந்த உண்மை என்ற உண்மையை பேசுவார்கள். நீதி, உண்மை, நீதி, தன்னையே தாழ்த்துதல், இவைகளை எல்லாம் நாம் அஸ்திரங்களாக கொண்டிருக்கின்றோம் என்றால் எப்படிப்பட்ட சாத்தானின் சோதனை வந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்வது போல உலகத்திலே வருகின்ற அத்தனை உபத்திரவங்களையும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அந்த அஸ்திரங்கள் நம்மோடு கூட இருந்தது என்றால் நாம் நிச்சயமாக நாம் நம்பிக்கையிலே வளர்த்து கொண்டே இருப்போம். நம்பிக்கையிலே நாம் கடைசி நாள் வரை, இறக்கும் நாள் வரை சிறு பிள்ளையாகவே இருக்கக்கூடாது. ஆண்டவர்கள் ஒன்றிணைந்தவர்களாக, ஆண்டவரோடு ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே நமக்கு எல்லாமாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து அதே சிந்தையே நம்மிடம் இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகவலை இந்த அருமையான நாளையும் ஆசீர்வதித்து அடியார்களோடு பேசியதற்காக அவருக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அடியார்களோடு நீர் பேசி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை உன்னுடைய சுதந்திரங்களின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களிலிருந்து நீர் வெளிப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை முழுமையாக ஆட்கொண்டு எங்களிலிருந்து நீரை நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்படுவார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல புகழ்கள் வரவாரே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் பரிசுத்த நட்புறவும் இன்று வென்று சதாகாலம் நம் அனைவரோடும் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களோடு நிறைந்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். எல்லாருக்கும்